கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமை என்றால் எதை வேண்டுமானாலும் அவராலே செய்ய முடியும். எல்லாவற்றையும் செய்கிறதற்கு திறமை அல்லது வல்லமை படைத்தவர் தான் நம்முடைய தேவன். அதாவது இந்த வார்த்தையை தேவன் ஆபிராமிடத்திலே சொல்லுகிறார். ஆபிரகாம் என்று பெயர் மாற்றுவதற்கு முன்பதாக ஆபிராமுக்கு 99 வயதான போது, அப்பொழுது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தேவன் ஆபிராமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவரே சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று தேவன் யாக்கோபினிடத்திலே சொல்லுகிறார். ஆபிரகாமிடத்திலே சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. அதே தேவன் யாக்கோபினிடத்திலும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எதை வேண்டுமானாலும் அவர் நமக்கு செய்ய அவராலே முடியும். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது தேவன் பல்வேறு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல்வேறு காரியங்களை செய்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதிருந்தது, தேவன் ஈசாக்கை கொடுத்தார், குழந்தையை கொடுத்தார். யாக்கோபு தன் சகோதரனோடு விரோதமாயிருந்தார், ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டார், போராடினார், தேவன் அவரை ஆசீர்வதித்தார், சகோதரனோடு சமாதானப்படும்படியாக செய்தார். தாவீது சத்துருக்களினாலே யுத்தங்களும் சண்டைகளுமாயிருந்தது. எல்லா சத்துருக்களிலிருந்தும் தாவீதுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தார். ஏனென்றால் தேவனை தாவீது தேடினார். அதே போன்று தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியேலுடைய நண்பர்களும் எரிகிற அக்கினி சூளைக்கு அவர்களை விடுவித்திருக்கிறார். சிங்க கபியிலிருந்து அவர்களை சிங்கங்களின் வாய்க்கு தானியேலை தப்புவித்திருக்கிறார். மட்டுமல்ல, பரிசுத்த பவுலப்போஸ்தலரும் அவரோடு கூட இருந்தவர்களும் நடுக்கடலிலே கப்பற் சேதம் வந்த பொழுது அங்கேயும் தேவன் அவர்களை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதென்றால், நம்முடைய தேவன் ஏதோ 1-2 காரியங்களை மட்டும் செய்கிறதற்கு வல்லமை படைத்தவர் அல்ல. அவர் எல்லா காரியங்களையும் எல்லாருக்கும் செய்க வல்லமையுள்ள தேவன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை குறித்தும் கலங்காதபடி, என்ன வேண்டுமானாலும் எந்த காரியமானாலும் நாம் கர்த்தரிடத்திலே கொண்டு வர வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஆபிரகாம், யாக்கோபு, தாவீது, தானியேல், பரிசுத்த பவுலப்போஸ்தலர் இவர்களுக்கெல்லாம் செய்தார் என்றால் அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நம்பியிருந்தார்கள், கர்த்தரை தேடினார்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருந்தார்கள். ஆகவே இந்த நாளிலே நாமும் கர்த்தரை தேடுவோம், அவரை நம்புவோம், விசுவாசிப்போம். தேவனுடைய எல்லா இடங்களிலும் பெற்று அவர் கண்டு சாட்சிகளாய் வாழ்வோம். கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று
ஆபிரகாமோடு யாக்கோபோடும் பேசின தேவன் இன்றைக்கு எங்களோடு நீர் இடைபடுகிறபடியால் நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா காரியங்களையும் உம்மிடத்திலே சொல்லி உம்மிடத்திலே விசுவாசம் வைத்து அவைகளை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.